எப்ப பாரு இந்த இட்லிக்கு கடல சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி இவனுங்களே சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்ப கண்டிப்பா இந்த தக்காளி தொவையல சாப்பிட்டு பாருங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 10 வரமிளகா, 10 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 4 மீடியம் சைஸ் தக்காளிய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்குற கேப்ல இட்லி தேவைல்ல. ஸோ அதையும் ஊத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா தக்காளி கொலையா வதங்கியிருக்கும். இப்போ இந்த வதங்கின தக்காளியோட கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திக்கிறேன். இது போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்தால் நம்மளோட துவையல் ரெடி. எப்பவும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து போட்டால் நம்ம தக்காளி துவையல் ரெடி. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.